மதுரை சிங்கப்பெண்ணுக்கு ஏலத்தில் அடித்துக் கொண்ட அணிகள், ஒரே ஏலத்தில் மாறிய பெண்ணின் வாழ்க்கை. மதுரையிலிருந்து வந்து கோடிக்கணக்கில் ஏலம் போனது எப்படி? ஆண்களை போல கிரிக்கெட்டில் அசால்ட்டாக சிக்ஸர் அடிக்கும் அசாதாரணமான பெண். மகளிர் கிரிக்கெட் ஏலத்தில் சரித்திரம் படைத்த மதுரை பெண் சிங்கம். ஐபிஎல் ஏலம் மூலமா பல உள்ளூர் கிரிக்கெட் வீரர்களோட வாழ்க்கையே தலைகீழா மாற்றி கோடி கணக்கில் அவங்க பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்குன்னு மகளிர் பிரீமியர் லீக் தொடர்ல கிரிக்கெட் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த தொடருக்கான ஏலத்துல நிறைய கிரிக்கெட் வீராங்கனைகளோட வாழ்க்கையே மாறி இருக்குது. அப்படிதான் மதுரையை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனையான கமலினிய 1,60,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க மும்பை அணி. யார் இந்த வீராங்கனை அப்படின்றத பார்க்கலாம். மதுரையில கடந்த 2008ஆம் ஆண்டு பிறந்த கமாலினியோட தந்தை குணாலன் கிளப் அளவிலான கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடி இருக்காரு. தந்தையோட வழியை பின்பற்றி கமாலினியும் கிரிக்கெட் விளையாட்ட தெரிவு செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல கிரிக்கெட் பயிற்சிக்காக மதுரையில இருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தது கமாலினியோட குடும்பம். அதுக்கப்புறமா சூப்பர் கிங்ஸ் அகாடமியில கிரிக்கெட் பயிற்சியும் பெற்றிருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் தொடர்ல தமிழக அணியில சிறப்பா விளையாடிய கமாலினி மொத்தமா 8 ஆட்டங்கள்ல 311 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களோட சிக்ஸர் அடிக்கிற திறன் கிரிக்கெட் அணிகளை வெகுவா கவர்ந்திருக்குது. இடது கை பேட்டரான இவங்க U19 T20 தொடர்ல மட்டும் மொத்தமா 10 சிக்ஸர்களை அடிச்சிருக்காங்க. மேலும் அடுத்த வாரம் தொடங்க இருக்கிற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர்ல இந்திய அணியில கமாலினி இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூர்ல நடைபெற்றிருக்குது. இதுல அடிப்படை தொகையான 10 லட்சம் ரூபாயில களம் கண்ட தமிழக வீராங்கனை கமாலினியை கைப்பற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளிடையே கடும் போட்டி நிலவுனுச்சு. இறுதியில 1,60,00,000 ரூபாய்க்கு கமாலினிய மும்பை இந்தியன்ஸ் அணி கைப்பற்றிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில தமிழக வீராங்கனை கமாலினி விக்கெட் கீப்பராகவும் ஓபனிங் பேட்டராகவும் செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேத்து நடந்த இந்த ஏலத்துல அதிக விலைக்கு ஏலம் போன 3வது வீராங்கனை அப்படின்ற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. இதே ஏலத்துல தான் தமிழகத்தை சேர்ந்த மற்றொரு வீராங்கனையான ஆல்ரவுண்டரான ஜோஷிதா அடிப்படை விலையான